வணக்கம். லட்சுமி கடாட்சம் சேனல் பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு ஒரு பெண்களுக்கான மிக முக்கியமான பதிவு. இன்னைக்கு பெண்கள் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. நாகரிகம் நல்ல பெண்கள் மத்தியில வளர்ந்துருச்சு. இந்திய பெண்களை பத்தி தான் நான் ஜாஸ்தி சொல்லிட்டு இருக்கேன். இந்திய பெண்களுக்கு தான் இந்த குறிப்புகள் முக்காவாசி பொருந்தும். மற்ற பெண்களுக்கும் இந்தியாவிலிருந்து போன மற்ற பெண்களுக்கும் பொருந்தலாம். பெண்களுக்கு மிக முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய குறிப்புகள். நம்ம அந்த காலத்துல அம்மா அப்பா நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கும், பொண்ணுனா இப்படி இருக்கணும், பொண்ணுனா அப்படி இருக்குன்னு நம்ம சொன்னாவே இன்றைய பெண்களுக்கு கோபம் வரும். ஃபர்ஸ்ட் அன்றைய பெண்களுக்கும் கோபம் தான் வந்துச்சு. வேற வழி இல்லாம பேசாம கேட்டுட்டு இருந்தாங்க. பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத விட பெண்கள் இதெல்லாம் செஞ்சா நல்லது, அவ்வளவுதான். மாடர்ன் தாட்ஸ் உள்ள பெண்கள் கூட நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், என்ன செஞ்சா நம்ம வீடு நல்லா வசதியா இருக்கும், என்ன செஞ்சா நம்ம வளமா ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்ல போறதில்ல. ஓகே, ரொம்ப பில்டப் வேணாம். ஓகே, நம்ம பார்த்தரலாம். பெண்கள்லாம் என்ன, பெண்கள் சில விஷயங்களை கடைபிடிச்சுக்கலாம். காலையில வெள்ளனை எந்திரிச்சோம்னா ரொம்ப நல்லது. வெள்ளி செவ்வாய் தலை குளிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரையும் தலை குளிங்க. ஆபீஸ் போறோம், எங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கு அப்படின்றவங்க கொஞ்சம் விதிவிலக்கு நிறைய விஷயத்துக்கு இருக்கு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். வெள்ளி செவ்வாய் பெண்கள் தலை குளிக்கிறது நல்லது. வீட்டுல பெண்கள் கோலம் போடுறவங்களா இருந்தா, கோலம் போடுற பெண்களா இருந்தா தெற்கு பார்த்து கோலம் பொடி நின்னுகிட்டு வாசல தெற்கு நோக்கி முகம் பார்த்து நம்ம கோலம் போடக்கூடாது. அது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பெண்கள் தலை ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப மாறி போச்சு. அந்த காலம் மாதிரி இல்லை, இப்போ எங்களை மாதிரி எல்லாம் இல்லை. ஆனா அதுக்காக அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். நாங்களே ரசிக்கிறோம். எங்க பொண்ணுங்க ஹேர் ஸ்டைல் எல்லாம் பாக்குறோம். இன்றைய தலைமுறை ஹேர் ஸ்டைல் எல்லாம் ரொம்ப ரசிக்கிறோம். எல்லாருமே நம்ம பூ வச்சுக்க முடியாது. சில நாட்கள்ல கோயிலுங்களுக்கு பிறகு பூ வச்சுக்கோங்க. வீட்டுல இருக்கிறப்ப என்னைக்காவது பேரண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஆசைக்கு வச்சுக்கோங்க. பெண்கள் பூ வைக்கிறப்போ ஒரு மங்களகரமான விஷயம் அது. அதனால முடிஞ்சா என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு வச்சுக்கோங்க. ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு பூ வச்சுக்கோங்க. எந்த அம்மா அப்பாவும் சொல்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பூ வாங்குறப்பயே தோணும். ஆனா இன்னைக்கு நிறைய பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, ஃபங்க்ஷன் போறப்போ நல்லா நிறைய பூ வச்சுக்கிறாங்க. அது கூட ரொம்ப நல்லா தான் இருக்கு. நான் பார்த்துருக்கேன். நிறைய மாடர்ன் தாட்ஸ் உள்ள பெண்கள் கூட வச்சுக்கிறாங்க. எப்பவாவது உங்களுக்கு சௌரியப்படுறப்போ பூ வச்சுக்கோங்க. அது ரொம்ப மங்களகரமான விஷயம். ஓகேங்களா? அடுத்து பெண்களை பத்தி நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். எப்போதும் பெரியவங்க வந்தாங்கன்னா டக்குன்னு அந்த காலத்துல எந்திரிப்போம். இப்பெல்லாம் எந்திரிக்கணும் அவசியம் எல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஜென்ரேஷன் மாறிடுச்சு. அது ரொம்ப பழங்காலம். ஓகே, கால் மேல கால் போட்டு உட்காரலாமா பெரியவங்க முன்னாடினா கொஞ்சம் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஆபீஸா உங்களுக்கு அது அப்பதான் எனக்கு ஒரு கெட்டு கிடைக்கும், அப்பதான் எனக்கு மரியாதை கிடைக்கும், அது விதி விலக்கு. நம்ம செஞ்சுக்கலாம். கால் மேல கால் போட்டு வீட்டுல இருக்க பெரியவங்க முன்னாடி உட்காராதீங்க, கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. ஓகே, எல்லா இடத்துக்குமே நம்ம எல்லா ட்ரெஸ் போடும் செட் ஆகாது. ஆனா உங்களுக்கு பிடிக்காத ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம போடவும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு மாடர்ன் டாஸ் உள்ள பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் கூடவா எனக்கு பிடிச்சது போடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா சில இடங்களுக்கு கோயில்களுக்கு போறப்ப துப்பட்டா போட்டுதான் வரணும் அப்படின்னு சொல்ற இடங்களுக்கு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் கோட் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் பெண்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ரொம்ப நம்ம சிஸ்டம் பண்ணவே முடியாது. அதே போல நெத்தி போட்டு, நானே இன்னைக்கு நெத்தி போட்டு சின்னதா தான் ஏதோ கல்லு போட்டு மாதிரி வச்சிருக்கேன். எப்பயாவது உங்களுக்கு நெத்தி போட்டு திருமணமானவங்களுக்கு ரொம்ப கடுக்கத்தினி வைக்காதீங்க. கொஞ்சம் அந்த ட்ரெஸ் மாடர்னா இருந்தா நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். சம்டைம்ஸ் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கண்ணுக்கு தெரியற மாதிரி வச்சுக்கோங்க. திருமணமான பெண்களா இருந்தா இந்த இடத்துல பொட்டுவீங்க. அது லட்சுமி கடாட்சம் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு சேர்ப்போம். இத மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பெண்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல எவ்வளவுதான் மாடர்ன் தாட்ஸ் இருந்தாலும் மற்றவர்கள் உடைகளை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்குவீங்களா, அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அது சில நேரத்துல சில வேண்டாத பிரச்சனைகள் உண்டாக்கும். அதனாலதான் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கலாம். அதே போல புடவையை ஓரம் கட்டாம
ஓரம் தைக்காம நீங்க கண்டிப்பா போடக்கூடாது. ஏன்னா அதுவும் சாஸ்திரப்படி தப்பு. அது இறந்தவங்க வீட்டுலதான் டக்குன்னு எடுத்து கோழி புடவை கட்டுவாங்க. ஆனா ஓரம் அடிச்ச புடவை தான் நம்ம கட்டணும், சரிங்களா? இது ஓரம் அடிக்காம நிறைய பெண்கள் கட்டுறாங்க, அதை நான் பார்த்திருக்கேன். அதனால அந்த தப்பையும் செய்யாதீங்க. பெண்கள் காலுக்கு மெட்டி அணியிறாங்க இல்லையா, அதே போல பெண்கள் மெட்டி அணியும் போது காலில் 2 கால்லையும் ஒத்த விரல்ல தான் அணியணும், எல்லா விரல்லையும் அணியக்கூடாது. ஓகே, தாலியை தூக்கி முன்னாடி போட்டுக்கிறாங்க. அது தப்பா ரைட்டா, அது ஒரு அழகா இருக்கு. நானும் சம்டைம்ஸ் அது போட்டிருக்கவங்களெல்லாம் பார்த்தா அழகா இருக்குன்னு நினைச்சிருக்கேன். பட் அது மிகப்பெரிய தப்பு. தாலிங்கிறது கணவனுக்கு மட்டும்தான் தெரியணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுட்டாங்க. அதை கொஞ்சம் நம்ம இந்தியா என்னதான் எவ்வளவுதான் மாடர்ன் டாக்ஸ் இருந்தாலும் இது செஞ்சா தப்பு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ஒரு பயம் வந்துடும் நமக்குள்ள. அதனால இந்த விஷயத்த கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அப்பப்போ கழட்டி மாட்டாதீங்க. ஏன்னா ஒரு நல்ல நேரம் ஆணையில சில வீட்டுல மாட்டி வச்சிருவாங்க. நல்ல நேரம் பார்த்துதான் தாலி கட்டணும்னு சொல்லுவாங்க. தாலி கட்டுறப்ப நம்ம ஒரு நல்ல நேரம் பார்க்கணும். இப்ப கழட்டி மாட்டுற பழக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சில ட்ரெஸ்ஸுக்கு செட் ஆகலான்னு கழட்டி மாட்டினோம்னா எந்த நேரத்துலயாவது நம்ம எடுத்து போடுறோம் இல்லையா, அது கெட்ட நேரமா தான் நமக்கு பிரச்சனை தான். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. நல்ல விஷயங்கள் மாடர்னா நம்ம இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களை நம்ம தவிர்க்க முடியாதனால நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணும், ஓகேங்களா? அப்புறம் பகல் நேரத்துல ஒரு சிலர் ஆஃபீஸ் போயிட்டு நைட் டியூட்டி பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு காலையில தூங்கிட்டே இருப்பாங்க. தயவு செய்து அப்படி ஒரு கண்டிப்பா பகல்ல தூங்கித்தான் ஆகணும்னா அது கண்டிப்பா ஹால்லையோ தூங்காதீங்க. உங்க பெட்ரூம்ல போய் வழியே இல்லை தூங்கிக்கங்க. பகல்ல பெண்கள் அந்த அளவுக்கு தூங்குறது நல்லது கிடையாது. அப்படி தூங்கணும் வேற வழியில நான் நைட் டியூட்டி பார்த்துருக்கேன் இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா நீங்க தூங்குங்க. அதுக்கு பெட்ரூம்ல போய் தூங்கிக்கங்க, ஒண்ணுமே தப்பு கிடையாது. சில விஷயங்கள் நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டே தான் போகணும், அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அப்புறம் பெண்கள் தொடர்ந்து கைக்கு கண்ட நாள்ல நெகம் வெட்டுறது, கண்ட நாள் ஹேர் ஸ்டைலுக்காக முடி கட் பண்ணிட்டு வரோம் இல்லையா, வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி நாட்கள்ல கட் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. இது உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு வேண்டாத ஒரு நெகட்டிவிட்டி உங்களை சுத்திலும் உருவாயிட்டு இருக்கும், அது தெரியாது. இது எப்படின்னா வெளிநாட்டு பெண்களை எல்லா நாளும் என்ன வேணாலும் செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் சில விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்த்துதான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நாட்டு கல்ச்சர் பிரகாரம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தவிர்க்க முடியாத ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை தப்பு பண்ணா பரவாயில்ல, எல்லா நாளும் இதை பண்ணாதீங்க. அதனால வெள்ளி செவ்வாய் கண்டிப்பா ஹேர் கட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஓகே, அமாவாசை நாட்கள்ல கோலம் போடலாமான்னு போடக்கூடாது, வாசல்ல போடக்கூடாது. சில விஷயங்கள் இன்னைக்கு இந்த விஷயம் நான் சொல்றது எல்லாமே பெண்களுக்கு மட்டும் கூட பொருந்தாது. ஏன்னா ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறோம், சேர்ந்து வேலை பார்க்குறோம், யார் வேணாலும் வாசல் தண்ணி தெளிக்கிறாங்க, யார் வேணாலும் சமைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த சில விஷயங்கள் ஆண்கள் கூட தெரிஞ்சுக்கலாம். இந்த எல்லா விஷயமும் ஆண்களும் தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. அதே போல காலையில வியாழக்கிழமை அடுப்படியை பார்த்து நைட்டு கிளீன் பண்ணி வச்சிருங்க. வெள்ளிக்கிழமை அடுப்பு பற்ற வைக்கிறப்ப காலையில கொஞ்சம் மங்களகரமா இருந்தா ரொம்பவே நல்லது. சில பொருட்கள் வீட்டுல இருக்க எல்லா பொருளும் தீர்ற மாதிரி பார்த்துக்காதீங்க. கொஞ்சமா வீட்டுல மங்களகரமா நல்லா நிறைஞ்சிருக்கணும். வீடு நிறக்க இருந்தாதான் சுபிட்சம். அப்புறம் விளக்குமாறு போன்ற பொருளை ரொம்ப தேஞ்சு போச்சுன்னா அதை தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருக்காதீங்க. அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி கண்டிப்பா புதுசா வாங்கி வச்சிருங்க, இல்லைன்னா ஒரு ஸ்பேர் கூட வச்சிருங்க. ரொம்ப பழசாய் சிலர் டைம் இல்லை, போறதுக்கு டைம் இல்லை, அதையே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மிக முக்கியமா ஒன்று விஷயம் சொல்லிடுறேன். குழந்தைங்க துணி இப்போ பனியன் கிளாத்லாம் வச்சிருக்கவங்க என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு எடுத்து எதையோ துடைக்கிறதுக்கு வச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் ரொம்ப பிடிக்காத வேலை இது. அடுப்பு அடியில துணி வச்சு பிடிச்சு பழக்கிறவங்களா இருந்தா இந்த பாத்திரம் எடுக்கிறதுக்குலாம் அந்த துணிகளை பயன்படுத்துறாங்க. சிலர் பிளவுஸ் துணியை பயன்படுத்துறாங்க, சிலர் நைட்டி துணிகளை பயன்படுத்துறாங்க. தயவு செய்து அந்த தப்பை செய்யாதீங்க. நம்ம உடுத்துற உடையில லைட்டா நெருப்பு பட்டாவே நமக்கு கெடுதல் வரும். அது தெரியாம நம்ம நமக்கு யூஸ் ஆகல, அதனால அதை இதுக்கு போட்டுட்டேன் அதுக்கு போட்டுட்டேன் வீடு துடைக்க வச்சுட்டேன், இந்த தப்பெல்லாம் செய்யாதீங்க. எவ்வளவுதான் மாடர்னா இருந்தாலும் சில இடத்துல தெரியாம இந்த மாதிரி தவறுகள் நடந்துருது.
அதனால அதுக்காக உரிய, அதாவது வீட்டுல வந்து கிச்சனுக்கு வந்து கைப்பிடிக்க தேவைன்னா அதுக்குரிய வந்து கர்ச்சிப் மாதிரி எல்லாம் வாங்கி வச்சு யூஸ் பண்றதுதான் பெஸ்ட். இந்த மாதிரி வந்து சில விஷயங்களை கண்டிப்பா பெண்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் இன்னைக்கு சுருக்கமா தான் சொல்லியிருக்கேன். நெயில் கட் பண்றது கூட வந்து நெயில பொழுதுனைக்கும் கடிச்சுட்டே இருப்பாங்க ஒரு சிலர். நல்லா கடிச்சு 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 ஆயிடும். அது வந்து வீட்டுல தரித்திரம் பிடிக்கும்பாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி நெயில வந்து கடிக்கிற பழக்கம் தான், அது கடிக்காதவங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி கடிக்காதீங்க. அது ரொம்ப நல்லது. தலைய முடிஞ்ச வரையிலும் தலை விரிச்சு போட்டுதான் பழகினேன், எனக்கு அப்பதான் நல்லா இருக்கு, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிற நம்ம வீட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, மற்ற குழந்தைங்களுக்கும் சரி, மற்ற இன்றைய தலைமுறை பெண்களுக்கும் சரி, நான் சின்னதா ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். எந்த இடத்துலயாவது உள்ளுக்குள்ள ஒரு பின்ன வந்து சேஃப்டி பின், ஜோ பின்ன, ஜோதிகா பின், ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாடனா நீங்க குத்தி வச்சிருங்க. ஆக மட்டும் தலை கம்ப்ளீட்டா விரிச்சு போட்டுக்க கூடாது. அதுதான் நமக்கு தேவையானது. கம்ப்ளீட்டா தலைவிரி கோலமா இருக்காது அப்படின்வாங்க. தலைவிரி கோலமா இருந்தா வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஈரத்துணிகளை அதிகமா பெண்கள் வந்து ஈரத்துணிகளோட அங்கேயும் வீட்டுக்குள்ள ஓடாடிட்டு இருக்க கூடாது. சில விஷயங்கள்ல நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கையாண்டுட்டே இருந்தோம்னாவே நம்ம வீட்டுல நல்லா லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும், செல்வ வளம் இருக்கும். நான் சொல்றப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு பெண்களை நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாருமே நம்மளை விட நல்லா படிச்சுட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் தான் சொல்றாங்க. எல்லாம் தெரியும் தான், யாருக்குதான் உங்களை விட எங்களுக்கு நாலேஜ் கம்மி தான். இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு நல்லது. ஃபியூச்சர்ல நம்மகிட்ட நிறைய பணம் இருக்கும், சம்டைம்ஸ் சந்தோஷமே இருக்காது. நிறைய வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, சில நேரத்துல பிரிஞ்சு போயிருப்பாங்க, அது அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணமே தெரியாது. ஐயோ, ஆபீஸ்ல நல்லா வேலை பார்த்துட்டு வருவாங்க, வீட்டுக்கு வந்து ஒரே சண்டை மயமா இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் தான் காரணமா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைகளை அனுப்பிக்க முடியும். அதனால வந்து வீட்டுல அப்புறம் தலைமுடி சிந்தி இருக்கக்கூடாது. அங்கங்க தலைமுடி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல தலைமுடி அங்கங்க சிந்திச்சுன்னா வீட்டுல கஷ்டம் வரும். அதனால அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாவே போதும். ரொம்ப பெருசா உங்களுக்கு எல்லாம் கண்டிஷன் போடுற அளவுக்கு நீங்க எந்த தப்பும் செய்யல. சில விஷயங்களை மறந்துட்டீங்கன்னா அதை தான் ஞாபகப்படுத்துறேன். மிக்க நன்றி. அனைவரது இல்லத்தில் லட்சுமி கடாட்சம் நிலைச்சிருக்கும், செல்வ வளம் பெருகணும். இன்றைய தலைமுறையை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறோம். ரொம்ப பெருமையா இருக்கு. மீண்டும் ஒரு முறை இன்றைய தலைமுறையை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமைதான், சந்தோஷம்தான். சில விஷயங்களை நான் அவர்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்பட்டு அதை தான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். நன்றி.